மகளிர் இணை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ எல்லாரும் பொங்கலுக்கு படைச்சிருப்போம். அப்போ பலவிதமான காயை வச்சு படைப்போம். கருணக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, சேமக்கிழங்கு இந்த எல்லா கிழங்கையும் வச்சு நம்ம ஒரு வறுவல் செய்யலாம். இதுக்கு நம்ம பூசணிக்காயை நம்ம தனியாக எடுத்து வச்சுடுவோம். இப்போ இந்த 3 காயை மட்டும் நம்ம போட்டு வேக வைப்போம். இதை பொடி பொடியாக அரிஞ்சிட்டு கழுவிட்டு அடுப்பில் வாணலை வச்சு அதில் நம்ம போடுவோம். இது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்படி அரிஞ்சு வேக வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதுக்காக தான் நம்ம அரிஞ்சு வேக வைக்கிறோம். இப்போ அப்படியே மூடி வச்சுடுவோம். 20 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் வெந்துடுச்சு. பாருங்கள். இப்போ தண்ணியிலேருந்து நம்ம காயெல்லாம் தனியாக எடுத்துருவோம். இப்போ திரும்பவும் மறுபடியும் அடுப்பில் வாணலை வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பை போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஒரு ஈர்க்கு அதையும் போட்டு லைட்டாக வதக்குவோம். எதுக்காக கடுகு உளுத்தம் பருப்பு போட்ட உடனே கருப்பில் போடுறோன்னா அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சு அதை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி ஒரு 2 தக்காளி சிறிய அளவில் அதையும் இந்த மாதிரி அரிஞ்சு வதக்கிக்குவோம். இப்போ தக்காளி வதங்கிடுது. ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி விடுவோம். இப்போ பொடி பொடியாக அரிஞ்சு வச்ச காயை நம்ம அதில் போடுவோம். தோலெல்லாம் உரித்து எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இது மிகவும் சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதை நல்லா கிளறி விடுவோம். அடுத்தது மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டு அதையும் நல்லா கிளறி விடுவோம். தேவையான அளவு உப்பு நான் கொஞ்சமாக தான் போடுவேன். தேவையான அளவு லைட்டாக தண்ணி, ஏற்கனவே அது வெந்துடுறதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே கிளறி விட்டுடலாம். இது சும்மா ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். வெங்காயமும் தக்காளியும் வெந்தால் போதும். ஏற்கனவே இந்த கலவை காய்கறிகள்லாம் வெந்துடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த பொங்கல் காய்கறியை யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடவும். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போ இது ரெடி ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இது சாதத்துக்கு நம்ம தொட்டுக்கே வச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களா, மிகவும் சுவையாக இருக்கும். நீங்களும் எல்லோரும் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குது என்பதை பற்றி கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலை பார்த்ததற்கு
நன்றி, வணக்கம்.